உலகின் ஆபத்தான கொடுமையான ஒரு சிறை. ஆனால் இது சாதாரண சிறை இல்லை. இது பூமியின் அடியில் இருக்கும் சிறை, மரணத்தை விட மோசமான வாழ்வை கட்டாயமாக்கும் ஒரு கொடூரக்க கட்டிடம். இங்கே உள்ள கைதிகள் சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள். இந்த சிறைச்சாலை உடலை மட்டுமல்ல, மனதையும் சிதைக்கும். இத்தனை அவமானங்களுக்கும் மத்தியில் சிலர் சாவே நிம்மதி என்று கூறி அதைதான் தேர்வு செய்கிறார்கள். பிழைப்பதை விட மரணம் அவர்களுக்கு விடுதலை போல இந்த சிறையின் விதிகள், தண்டனைகள், அத்துமீறல்கள் ஒரு மனிதனின் மனிதத்தையும் தொலைக்கும் அளவுக்கு அதிகமானவை. இந்நிகழ்வின் பின்னணியை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் முதல் வேளையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை காட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் என்று எழுதியிடுங்கள். இந்த பயணத்தை இப்போது துவக்கலாம். ஏ வண்டர்ஸ் தமிழுடன். இது ரஷ்யாவின் பிளாக் டால்பின் சிறை ஒரு பெயர் மட்டுமல்ல, இது ஒரு பயங்கர உண்மை. கஜகஸ்தான் எல்லைக்கு அருகில் உலகின் மிகவும் பாதுகாக்கப்படும் சிறைகளில் ஒன்று இது. ரஷ்யாவின் பழமையான சிறைகளில் முக்கியமானது. இங்கு உள்ளவர்கள் சாதாரண கைதிகள் அல்ல, மிகவும் கொடூரமான பொல்லாத குற்றவாளிகள். இதற்கான அதிகாரப்பூர்வ பெயர் பெனல்டி காலனி நம்பர் 6X. ஆனால் உலகம் இதை பிளாக் டால்பின் ஜெயில் என்று அழைக்கிறது. அதற்கான காரணம் சிறையின் நுழைவாயிலில் ஒரு கருப்பு டால்பின் சிலை. அது மட்டும்தான் வெளி உலகத்துடன் உள்ள ஒரே தொடர். ஆனால் அந்த சிலையை கைதிகள் ஒருபோதும் பார்ப்பதில்லை. ஏனெனில் இங்கு கொண்டுவரப்படும் ஒவ்வொரு கைதியும் கண்களில் கருப்பு துணியுடன் துரத்தப்படுகிறார். அவர்கள் சிறையின் உள்ளமைப்பை அறிந்து தப்பிக்க முயற்சிக்காதபடி. இங்கிருந்து வெளியேறும் ஒரே வழி மரணம். ஏனெனில் இங்குள்ள ஒவ்வொரு கைதிக்கும் ஆயுள் தண்டனை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிற சிறைகளில் கைதிகள் ஒரு நாள் வெளியேறுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். நாள்களை எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் பிளாக் டால்பினில் நாள்களை கணிக்கவே அர்த்தமில்லை. நம்பிக்கையே இல்லை. ஒருமுறை உள்ளே நுழைந்தால் மீண்டும் வெளியேற முடியாது. இந்த சிறை அமைந்திருக்கும் இடம் பல கிலோமீட்டர் தொலைவில் மனிதர்கள் வாழ முடியாத வெறிச்சோடிய பரப்பாக இருக்கிறது. பனியால் மூடிய வெண்மையான உலகம். கடந்த 40 டிகிரி செல்சியஸ் வரை கீழ் இறங்கும் வெப்பநிலை. யாராவது தப்பித்தாலும் பனிக்காற்றில் உயிர் வாழ முடியாது. இது ஒரு சிறை இல்லை. இது ஒரு மரணத்தின் மெல்லிய சுவடுகள் மட்டுமுடைய வாஸ்தவம். பிளாக் டால்பின். இங்கிருந்து தப்பிக்க இயலாத காரணங்களில் முக்கியமானது இந்த சிறையின் செல் அமைப்பாகும். இந்த சிறையில் ஒவ்வொரு கைதியையும் 3 அடுக்குகள் கொண்ட இரும்பு கூண்டில் அடைத்து வைக்கிறார்கள். இது மற்ற சிறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த அமைப்பு மிக பயங்கரமான குற்றவாளிகளை கட்டுப்படுத்த பாதுகாப்பாக உள்ளது. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை காவலாளிகள் செல் நிலையை பரிசோதிக்கிறார்கள். எவரும் வெளியே வர முடியாதபடி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கைதிக்கும் தனிப்பட்ட செல் உள்ளது. ஒருவரை ஒருவர் காண்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒருமுறை பத்திரிகையாளர் முராத் கோஸ்டா பிளாக் டால்பின் சிறையை பார்வையிட்டு ஒரு கைதியுடன் பேட்டி எடுத்தார். அந்த கைதி சொன்னது, இங்கு ஒரு மனிதனாகவே இருப்பது மிகவும் கடினம். ஆனால் ஒரு விலங்காக மாறுவது எளிது. ஏனென்றால் எந்த விலங்கையும் 3 அடுக்குகளான இரும்பு கூண்டில் அடைத்து வைப்பதில்லை. இந்த சிறையின் விதிகள் மிகவும் கடுமையானவையாகும். இங்க பல மோசமான விதிமுறைகளும் இருக்கிறது. இங்குள்ள காவலாளி ஒருவர் கைதிக்கு ஏதாவது கட்டளையிடும்போது அவனை சார் என்று மரியாதையுடன் பதிலளிக்க வேண்டும். பிற சிறைகளில் கைதிகள் வழக்கமாக நேராக நடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பிளாக் டால்பினில் ஸ்ட்ரெஸ் பொசிஷன் என்ற நிலைப்பாட்டில்தான் முன்னே செல்ல அனுமதி. அதாவது அவர்கள் முதுகு வளைந்து கைகளை பின்னால் பூட்டி கண்களில் கருப்பு துணி கட்டி பயணிக்க வேண்டும். இதன் நோக்கம் சிறையின் உள்ளமைப்பை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் தடுப்பதே. அத்துடன் சிறைக்குள் கலகம் ஏற்படுத்தவே முடியாது. நேஷனல் ஜியோகிராபிக்கில் ஒரு காவலர் டேனிஷ் அபாசியா கூறியதாவது என்னவென்றால், இங்கு உள்ள கைதிகளை ஒரு மனிதனாகவே பார்க்க முடியாது. அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு எந்தவிதமான காரணமும் இல்லை. பிளாக் டால்பினில் தற்போது 700 கைதிகள் உள்ளனர். ஆனால் இவர்கள் செய்து முடித்த கொலைகள் 3500க்கு மேல் தாண்டியுள்ளன. சராசரியாக ஒவ்வொருவரும் 5 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கைதியின் செல் கதவிலும் அவர் செய்த குற்றங்கள் மற்றும் கொலை எண்ணிக்கை எழுதப்பட்டிருக்கும். தினமும் ஒரே ஒரு முறை கைதிகள் சிறு அளவிலான கான்கிரீட் ஆங்கனுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மட்டும் 90 நிமிடங்கள். அந்த 90 நிமிடங்கள்தான் அவங்களோட வெளியாகாயத்தை காணும் ஒரே நேரம். ஒரு சிறிய சதுரத்தை சுற்றி சுற்றி நடப்பதுதான் அவர்களின் வெளி சுதந்திரம். அதற்கு பிறகு சிறையினுள் மீண்டும் மூடப்பட்ட துயர உலகம். அந்த சிறிய நேரத்திலும் காவலர்கள் அவர்கள் உடைகளை செல்லை கவனமாக பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கணமும் சற்றும் கவனக்குறைவு இல்லை. இது ஒரு உயிர் வாழும் காலனி அல்ல.
இது வாழும் உடலில் சிதைந்து போகும் மனதின் கடைசி ஒளி. மொத்தமாக 24 மணி நேரத்தில் வெளிநிமிடங்கள் 90 மீதமுள்ளவை இருள் மட்டுமே. இங்கு பாதுகாப்பு அது ஒரு அமைதியான கண் போல தெரிகிறது. ஆனால் அந்த கண் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கைதியின் செல்லிலும் உள்ளும் வெளியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் நிழலாய் நடமாடுகின்றன. குளியலறையில் கூட பார்வை. இங்கு ஒரு நிமிடத்திற்கும் தனிமை கிடையாது. தூங்கியதும் எழுந்ததும் உட்காரக்கூட அனுமதியில்லை. படுக்க அனுமதியில்லை. நின்றபடியே 24 மணி நேரம் உணவு. வெறும் ரொட்டி, ஒரு சூப், ஒரு தட்டு. அது மட்டும்தான் அவர்களின் வாழ்வின் நிச்சயம். இங்கு ஒரு கைதி சொல்கிறார், இடம் நெருக்கமாக இருக்கு. தனி உரிமை என்பது ஒரு சண்டை சொல் மாதிரி வாழ்வதை விட மரணம் மேலானது. அந்த கைதிதான் ஸ்டாங்கோ. தன்னோட தோழனை கொன்று அவனது இறைச்சியை அண்டை வீட்டிற்கு உணவாக கொடுத்தவன். பிளாக் டால்பினில் தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நிர்வாணமாக வைக்கப்படுவீர்கள். தண்ணீர் பீரங்கியால் தாக்கப்படுவீர்கள். பிண்டத்துக்குள் அடைக்கப்படுவீர்கள். மன அமைதிக்காக சில புத்தகங்கள், செய்தித்தாள்கள், வானொலி அனுமதிக்கப்படும். ஆனால் டிவி இல்லை, இணையமில்லை, முகமில்லை, உரையாடல் இல்லை. தனிமையில் மனம் துவண்டு விழும். ஸ்ட்ராங்கோ மீண்டும் பேசுகிறார். இங்கிருந்து ஒரு நாள் வெளியேறுவோம் என்ற நம்பிக்கை முழுமையாக நொறுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கைதான் நிஜம். மற்றொரு கைதி சொல்கிறான், நான் 5 பேரை கொன்றேன், பின் அவர்களை எரித்தேன், பின்னர் என் பள்ளித்தோழியை சாப்பிட்டேன். இவ்வளவு பயங்கரமானவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கைதிகளை விட அதிக காவலர்கள் உள்ள ஒரே சிறை பிளாக் டால்பின். அவர்கள் உணர்வற்ற நிழல்கள், சுவாசமில்லாத கண்கள், 3 அடுக்குகளான இரும்பு கூண்டு, சுற்றிலும் கம்பி தடுப்புகள், பார்வை கோபுரங்கள். தப்பிச் செல்வதற்கே இடமில்லை. ஓடினால் பின்னால் பயங்கர நாய்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இது ஒரு சிறை இல்லை. இது ஒரு வன்கொடுமை முகாம். ஒரு நிழல் போல் வாழும் மரண குகை. இங்கிருந்து யாராவது தப்பிக்க முடியும் என உங்களுக்கு தோன்றுகிறதா? நண்பர்களே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.